Good afternoon, everyone. Welcome back to another video. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர், நிஃப்டியோட டைம் அனாலிசிஸ், ஆல்சோ நம்ம இன்ட்ராடேயோட மெத்தட். யாரெல்லாம் திரும்பி ஒரு டவுட் வந்துச்சு, நான் எல்லா வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் திரும்பி ஒரு டவுட் வந்துச்சுன்னா நான் வந்து திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளோ வாட்டி வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கன்ட்டு சொல்கிறேன். ரைட், நான் வீக்லி லெவல்ஸோடு டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் நிஃப்டியில் என்ன ஆகுதுன்ட்டு தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா திரும்பி யாரும் வந்து டவுட் கேட்டாங்க, சார் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்ட்டு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோ இஷ்யூஸ் வித் தட். நவ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ட்ராப்ஸ் பற்றி. ட்ராப்ஸ் வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் இருந்தது ட்ராப்ஸ். நான் வந்து எப்படி சொல்லுவாங்க, டெலிகிராம் குரூப்பில் ஒரு பிக்சராக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் முன்னாடி. எப்படி இந்தியன் மார்க்கெட்டில் ஆப்ரேட்டர் இல்லைன்னா பெரிய கையெல்லாம் ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப் எல்லாம் வந்து நான் என்னோட ரிசர்ச், ப்ரைவேட் ரிசர்ச். அது லாஸ்ட் டைம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பிஃபோர் இந்த ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்குன்ட்டு பட்ஜெட், ப்ரீ பட்ஜெட் மூவ் அப்படி. ஸோ வாட் ஹேப்பன், எப்படி நம்ம வந்து ட்ராப் அந்த ஸ்டோரிக்கு என்ன ஆச்சு, அந்த ஃபாலோ அப் வந்து இப்போ கொடுக்க போகிறேன். ஆல்ரைட், தட் இஸ் த மெயின் டாபிக். ஸோ ரைட் நவ் நான் வந்து டக்குன்னு வந்து நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர் நத்திங் புதுசாக ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டில் பல வீக் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஜஸ்ட் சைட்வேஸ் தான் போச்சு ஃபுல்லாக. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த டாபிக், ஆனால் டவுட் வந்துச்சு, அதனால திரும்பி நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஹையர் டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா சிம்பிள். தெர் வாஸ் அ ஃபால் இன் த மார்க்கெட். திஸ் இஸ் ஒன் லெக் ஆஃப் த மூவ். தெர் வாஸ் அன் இன்டர்னல் 3-way பேட்டர்ன். 3 வேவ் இருந்தது உள்ள. நான் எல்லா ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம we are studying from the Elliott Wave Master Course. நான் யாரெல்லாம் Elliott Wave Master Course படிச்சிருக்காங்க அவனுக்கு நான் என்ன பேசுகிறேன்ட்டு ஈஸியாக புரிஞ்சிடும். பட் யாரெல்லாம் இன்னும் படிக்கல, திரும்பி சொல்கிறேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிங்கன்னா எல்லியட் வேவ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்குது ஹையஸ்ட் ஆர்டர். ஹையஸ்ட் ஆர்டர்னா இதுதான் மெயின்ட்டு. எல்லியட் வேவ் ப்ரைஸ் ஆக்ஷனோட டாப்பிக்கில் ஒரே மெத்தட் இல்லை, ப்ரைஸ் ஆக்ஷன் நிறைய இருக்குது. அதுக்குள்ள எல்லா ப்ரைஸ் ஆக்ஷனில் எல்லியட் வேவ் தான் ஹையஸ்ட். ஆனால் எல்லியட் வேவ் டெக்ஸ்ட் புக்கில் படிச்சுட்டு இப்போ நம்ம யூடியூப் எல்லாம் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, யூடியூப் அனலிஸ்ட் எல்லாம், அவங்க வந்து தப்பு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து டெக்ஸ்ட் புக்கோட நாலேஜ் எடுத்துகிட்டு டைரெக்டாக மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறாங்க. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு நீங்கள் வந்து டிரைவிங் பண்ண முடியாதுப்பா. வண்டி ஓட்டுறீங்கல்ல, நீங்கள் வந்து புக்கில் படிச்சுட்டு டிரைவிங் பண்ணலாமா? இல்லை இல்லை. நீங்கள் வந்து ரோடில் ஓட்டு தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ப்ராக்டிக்கலாக எப்படி ஓடணும், இந்த வண்டி முன்னாடி வருது, பிரேக் எப்போ அடிக்கணும், அதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்காது. ரைட், நீங்கள் வந்து யோசிச்சு லைவ்ல டிராஃபிக்கில் யோசிச்சு தான் அப்போ தான் ரோடு மேலே ட்ரைவ் பண்ணணும்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் போடுது எல்லியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் யூஎஸ் மார்க்கெட் பார்த்துட்டு, கமாடிட்டிஸ் மார்க்கெட் பார்த்துட்டு, எல்லாம் ஒரே மெத்தட் யூஸ் பண்ணிட்டு எங்கே சேஞ்சஸ் எல்லாம் வருது அதில் வந்து நான் ஃப்ரீயாக எல்லியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் போட்டேன். யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேசிக்ஸ் ப்ளஸ் இன்டர்மீடியட் ஸ்டேஜ் படிச்சிங்கன்னா போதும். ஒரு லெவலுக்கு போதும். இதுக்கு மேலே தாண்டி போகணும், பக்காவே வேணும், அது வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் ப்ரைவேட் தான். ஆல் த டீட்டெயில்ஸ் ஏற்கனவே இருக்காங்க, அந்த வந்து போயிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது மேலே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நவ் கெட்டிங் பேக் டு அவர் டாபிக். திரும்பி 3-wave பேட்டர்ன் இது. திஸ் என்டையர் திங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் வேவ் தான். இதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்தது மார்க்கெட், அண்ட் தென் புல் பேக்லேருந்து we are going down now. எதுக்கு நான் வந்து இந்த ஒயிட் டேஷ் இங்கே போடல, எதுக்குன்னா சிம்பிள், பிகாஸ் இந்த பாயிண்ட்லேருந்து 24,000 ஜான்வரி ஹை. ஸோ லெட் மீ கோ டவுன் டு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் போகலாம். ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து ஜான்வரி ஹைலேருந்து 24,230லேருந்து இன்னும் ஒன் சிங்கிள் வேவ் போயிட்டே இருக்கு. சிங்கிள் வேவ்னா அது வந்து ஆப்வியஸ்லி அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ் தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெய்லி டைம் ஃப்ரேம் போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் மேஜிக் இஎம்ஐ பாருங்கள் என்ன சொல்கிறதுன்ட்டு. வாட் இஸ் த மேஜிக் இஎம்ஐ டெல்லிங் அஸ், அங்கே போயிட்டு பாருங்கள், அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ். ஸோ சிங்கிள் வேவ்னா இந்த பாயிண்ட்லேருந்து வருது எல்லாமே ஒரே வேவ், அதுக்குள்ளே இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் சப் வேவ்ஸ். ஓகே, ஸோ சப் வேவ்ஸ் எப்படி வருதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து வி ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். வி ஹேவ் ஐதர் யோர் ஏ பி சியோட வேவ், இல்லை சி கிடையாது. ஏன் இது வந்து சி கிடையாதுன்னா,
சி வேவ் வந்து இம்பல்ஸாக வரணும், இல்லைனா இது வந்து ஒரு டயகனலாக மாற்றணும், இல்லை இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக டம்ப் வரணும், உடனே திரும்பிடணும், டம்ப் அண்ட் பம்ப் அப்படி. இது எல்லாமே வரல. பிகாஸ் இது வந்து இந்த பாயிண்ட்லேருந்து வந்து 3 வேவாக மாறிச்சு மார்க்கெட். இந்த பாயிண்ட்ல 3 வேவாக மாறிச்சு மார்க்கெட். அதனால திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் டபிள்யூ எக்ஸ் அண்ட் ஒய் பேட்டர்ன். ஆல்ரைட். ஸோ ஒய்க்குள்ளே எப்படி வரணும், ஒய்ஏ ஒய்பி ஒய்சி வரணும். அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரைட் நவ். அடுத்தது ஆப்ஷன் எப்படின்னா ஒரு எண்டிங் டயக்னலாக வரலாம், எண்டிங் டயக்னலாக வரலாம். ஸோ அதெல்லாம் ஹையர் டைம் ஃப்ரேம் அதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு மாதம் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும். நாட் இம்பார்ட்டன்ட். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உடனே டைரெக்டாக தூங்குது மார்க்கெட், ஸ்லைட்டாக ஸ்லோவாக போகுது. இது வந்து ஏற்கனவே நம்ம மிட் வீக் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஆப்ஷன்ஸ் எப்படி போகுது, மார்க்கெட் எப்படி பார்க்கணுன்ட்டு. பட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? அக்கௌண்ட்ஸ் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வந்து அக்கௌண்ட்ஸே நம்ம வந்து எப்படி பண்ணுறோன்னா, லெட் மீ ஜஸ்ட் பிரிங் திஸ் ஆப்ஷன். திஸ் வாஸ் த லாஸ்ட் ஆப்ஷன் நம்மள்கிட்ட இருந்தது. 3 ஆப்ஷன்ஸ் இருந்தது இந்த லாஸ்ட் வீக் அப்டேட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது. இப்போ இருக்குது ஒன்லி 1 ஆப்ஷன் ரிமைனிங். ஆல்ரைட். இது தவிர ஏதாச்சும் புதுசாக வந்ததுன்னா ஐ வில் டெஃபினெட்லி அப்டேட் இட். நவ் சிம்பிள் பாயிண்ட், லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது வி ஸ்டார்டட் கவுண்ட் ஒரு சைட்லேருந்து. எல்லாம் லெஃப்ட் டு ரைட் தான் பார்ப்பாங்க ஆஸ் யூஷுவல். ஒரு ஹைலேருந்து இல்லைனா ஒரு லோலேருந்து கவுண்ட் பார்ப்பாங்க. திஸ் இஸ் நார்மல், அதெல்லாம் நார்மல் தான், பக்கா அப்படி தான் பண்ணலாம். ஆனால் இன்னும் ஒரு ஸ்டைல் இருக்குது. எப்படி நீங்கள் ஒரு பேட்டர்ன் பிடிச்சிட்டு ரிவர்ஸாக கவுண்ட் எடுக்கிறீங்க, ஃபுல்லாக ரிவர்ஸாக கவுண்ட் எடுக்கிறீங்க, அது எப்படின்ட்டு நான் காட்ட போகிறேன் ரைட் நவ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டாபிக்ஸ் ஆஃப் திஸ் வீடியோ வேர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். திஸ் இஸ் சம்திங் லேர்னிங் பாயிண்ட். லாஸ்ட் டைம் நம்ம எங்கே பண்ணிட்டோம் வித் திஸ்னா, லாஸ்ட் டைம் நம்ம வந்து நவம்பர் லோ கிட்ட பண்ணோம். நவம்பர் லோ எங்கே போச்சு, டிசம்பர் 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 இங்கே இந்த பாயிண்ட்ல வி ரிவர்ஸ் இன்ஜினியர் எவ்ரி திங். நான் பண்ணேன் பிகாஸ் ஐ வாண்டட் டு திரும்பி நான் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல அந்த டைமில். பிகாஸ் அன்னெசரி, அந்த அளவுக்கு பீப்புள் வந்து ரெடி இல்லை இதெல்லாம் கற்றுக்கிறது. பட் ரைட் நவ் நிறைய பீப்புள் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நிறைய பீப்புள் வந்து சீரியஸாக படிக்கிறாங்க. இப்போ ஒன் டே அண்ட் நைட் படிக்கிறாங்க சார்ட்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து இன்னொரு மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலான்ட்டு சொல்கிறேன். ஸோ வாட் வி டிட் வாஸ், வென் மார்க்கெட் இந்த பாயிண்டில் வரும்போது வி டிஸ்கஸ்ட் ஒரு 4th வேவ் வரப்போகுது, அதுக்கப்புறம் 5th வேவ், ரைட். ஸோ தெர் இஸ் நோ கிளாரிட்டி இந்த பாயிண்ட்ல, கிளாரிட்டியே இல்லை என்ன ஆகுது போகுது மார்க்கெட்டில். ஒன்ஸ் இந்த மூவ்க்கு அப்புறம் ரிவர்ஸ் ஆச்சு மார்க்கெட், திஸ் கன்ஃபார்ம் ஆச்சு இது வந்து வேவ் 4னா, தென் இந்த பாயிண்ட் வச்சுட்டு பழைய வேவ் 3, இது வந்து 2, இது வந்து 1 ஸ்டார்டிங் இங்கிலேருந்து ஆச்சு. இது வந்து இம்பல்ஸ் ஆச்சுன்னா இது வந்து ஒரு 3 வேவ் கரெக்ஷனாக மாறிச்சு. ஃபுல்லாக மொத்தமாக 3 வேவ் கரெக்ஷன் மாறிச்சு. இது லாஸ்ட் பிட் 5th வரும், நம்மளுக்கு தெரியும். ஆல் திஸ் நம்ம லைவ் மார்க்கெட்டில் பிடிச்சிட்டோம். இந்த லெவல் தாண்டி போச்சு மார்க்கெட். ஆல் திஸ் இட் காட் தி என்டையர் மூவ். நம்ம அனாலிசிஸ்லேயே வி ஃபவுண்ட் இட் ரைட். ஸோ சேம் திங், ஒரு சேம் மெத்தட் இப்படி தான் இந்த பேட்டர்ன் பிடிச்சிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவர்ஸாக பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணும்போது வி ஹேட் ஒரு ஸ்மால் ஐடியா தட் நம்ம அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இடி கான்ட்ராக்டிங் ஃப்ரம் 23,230 லெவல்ஸ். 23,230 எங்கே வருது, இந்த பாயிண்ட்ல வருது ரைட். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது வி ஆர் லுக்கிங் ஃபார் அ 3-way பேட்டர்ன். வி ஃபவுண்ட் இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு 3-way பேட்டர்ன் இருக்குது. ஸோ நேக்கட் ஐயில் நீங்கள் வந்து சொல்ல முடியாது. நேக்கட் ஐ யாரெல்லாம் படிக்கிறீங்க அட்வான்ஸ் கான்செப்டில் இன்னும் தாண்டி போகல, நிறைய பேருக்கு வந்து இது வந்து இம்பல்ஸாக தெரியும். உங்களுக்கு நிறைய ஆனலிஸ்ட்க்கும் இப்படி தான் யோசிக்கிறாங்க. 1 2 3 4 5 நிறைய ஆனலிஸ்ட்டும் இப்படி தான் யோசிக்கிறாங்க ரைட் நவ் இந்த மார்க்கெட். அகைன் திரும்பி சொல்கிறேன், என்னோட அனாலிசிஸ் எல்லாம் நீங்கள் வந்து இன்னொரு அனலிஸ்ட்டுக்கு போயிட்டு கம்பேர் பண்ணாதீங்க. நான் பண்ணுறது டோட்டலி டிஃப்ரெண்ட் திங்ஸ், நான் வந்து படிக்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ மேபி உங்களுக்கு அங்கே போயிட்டு ஈஸியாக தெரியும், ஓகே அங்கே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கும் பரவாயில்ல. பட் ஐம் டெல்லிங் யூ, வாட் ஐம் ஃபாலோயிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் பீப்புள் லேர்ன் யூஸ்வலி. நவ் இந்த பாயிண்டில் இது வந்து 5th வேவ் கிடையாது. ஸோ 1 2 3 4 5 யோசிக்கிறீங்களா, இந்த பிட்டு மட்டும் 5th வேவ் கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் அ 3-way பேட்டர்ன் ரைட். இது வந்து 3-way பேட்டர்ன், ஏபிசி கன்ஃபார்ம் ஆச்சு ரைட். இது வந்து ஏபிசினா வி ஆல்ரெடி டிஸ்கஸ், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இடி கான்ட்ராக்டிங்காக போகலாம், இல்லை இது வந்து திரும்பி மேலே எப்படி வரலாம்.
வரல, கீழே தான் போகுது. ஓகே, ஸோ ஃபைனலாக 3 பேட்டர்ன் இருந்தது. 3 பேட்டர்ன்லேருந்து ஒன்லி 1 ரிமைனிங். ஸோ இந்த பேட்டர்ன் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் மூவ் வந்தது, புல் பேக், 3 வேவ், 3 வேவ் இப்படி வந்தது, புல் பேக். தென் நவ் வி ஆர் கோயிங் ஃபார் another மூவ் டவுன். நவ் ஹியர் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது தேவை. பிகாஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இடி கான்ட்ராக்டிங் இருந்தால் என்னது, இடி கான்ட்ராக்டிங் இருந்தால் நம்ம ஏபிசிடிஇ பேட்டர்ன்ஸ் 1 2 3 4 5 இல்லைன்னா ஏபிசிடிஇ, நோ இஷ்யூஸ். ஸோ லெட்ஸ் மார்க் திஸ் as ABCDE. இது விடுங்க, I'll just mark it using permanent இது ABCDE, ரைட். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ ஏபிசிடிஇயில் என்ன ஆகணும், ரூல்ஸ் பற்றி படிச்சிருக்கீங்க ஏற்கனவே. எண்டிங் டயகனல் கான்ட்ராக்டிங் பேட்டர்னில் நீங்கள் வந்து என்ன பார்க்கணுன்னா, சி வேவ் வந்து ஏ வேவ்லேருந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், ஏன்னா டவுன் மூவில். ஓகே, சேம் திங் வந்து இப்போ டி வேவ் கரெக்ஷன் வருது இல்லை, டி வேவும் பி வேவ்லேருந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். புல் பேக், 2 புல் பேக் கம்பேர் பண்ணிங்கன்னா, லாஸ்ட் வேவ் வந்து இ வேவ், இ வேவ் வந்து சி வேவ்லேருந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். கான்ட்ராக்டிங்கோட மீனிங் என்னன்னா, எல்லா வேவ் வந்து சின்ன சின்ன ஆகிட்டே இருக்குன்ட்டு. ஆல்ரைட், சிம்பிள். நவ் இஃப் நம்ம வந்து இந்த பாயிண்ட்ல 5th வேவாக ஸ்டார்ட் ஆச்சு, கொஞ்சம் டைம் ஆகுது, இப்படி போகலான்ட்டு யோசிக்கிறோம். திஸ் இஸ் தி ஒன்லி பாசிபிலிட்டி நம்ம இப்போ இருக்கு. திரும்பி ஏதாச்சும் மார்க்கெட் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிச்சுன்னா அதுக்கு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிம்பிள். நான் சொல்கிறதெல்லாம் திஸ் இஸ் பேசிக் அனாலிசிஸ். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, மார்க்கெட்டில் அப்போ தான் தெரியும். பட் இந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், அப்போ தான் நீங்கள் வந்து அந்த லெவலுக்கு ட்ரேடர் இதாவது ஆகலான்ட்டு. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு பி, எப்படி சொல்லுவாங்க, பர்மனெண்ட்டாக நீ வந்து ட்ரேடர் ஆகணுமான்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஒன் மூவ். அதுக்கப்புறம் இன்னொரு மூவ் வந்தது இப்படி. நான் கொஸ்டின் எப்படின்னா, சார் இந்த சி வேவ் எவ்வளோ தூரம் போகலாம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எவ்வளோ தூரம் போகணும் ரூல்ஸ் பற்றி. இது வந்து மினிமம் 510, ஏன்னா இது வந்து ஏ வேவ், ரைட். ஏ வேவ் மோஸ்ட் பிக்கெஸ்ட் இருக்கும், பிக்கெஸ்ட் வேவ் இருக்கும். ஸோ இது வந்து தாண்டி போகக்கூடாது. சி வேவ் இந்த லென்த்து தாண்டி கீழே போகக்கூடாது. அகைன் டவுட் இருந்தால் இதை பற்றி நான் என்ன சொல்கிறேன், எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸில் படிச்சுக்கோங்க. ஒரு ஸ்மால் 5-10 மினிட்ஸ் லெக்சர் இருக்குது, அதில் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ 5-10 இப்படி போட்டிங்கன்னா எவ்வளோ தூரம் வருது, கிட்டத்தட்ட நம்ம 23,537 கிட்ட வருது. ஓகே, 23,537 தாண்டி போகக்கூடாது. இப்போ கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் 22,600 காட்டுது, பெரிய கேப் டவுன் எல்லாம் அதெல்லாம் வந்து காட்டுது. நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். பட் இந்த நெக்ஸ்ட் வேவ் சி வேவ் வந்து 22,500 தாண்டி போகக்கூடாது. போச்சுன்னா கேரண்டியாக இது வந்து எண்டிங் டயகனல் கான்ட்ராக்டிங் கிடையாது, மேபி சம்திங் எல்ஸ், நம்மளுக்கு இப்போ தெரியாது. இட் வில் ஃபார்ம் லேட்டரா. ஸோ ரைட் நவ் நம்மள்கிட்ட இருக்குது அனாலிசிஸ் வந்து இப்படி பண்ணுறோம். நவ் கொஷன், சார் ஓகே ஹையர் டைம் ஃப்ரேமில் ஆச்சு, நவ் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் போயிட்டு இந்த பாயிண்ட் வந்து நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணலாம். லெட்ஸ் கோ டவுன் டு 5-minute சார்ட். ஸோ 5-minute சார்ட்டில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ irregular flat pattern. irregular flat pattern. irregular flat எப்படி வரும், பழைய டவுன் மூவ், தென் புல் பேக், பழைய டவுன் மூவ்க்கு அப்புறம் புல் பேக், சும்மா ஒரு ஸ்மால் ஃபேக் டவுன் மூவ், அதுக்கப்புறம் இங்கே. ஸோ பேசிக்காக நம்ம ஏபிசி, ஏ வேவ், பி வேவ், சி வேவ், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னது, வந்துச்சுன்னா என்ன, irregular flat pattern is a very powerful low risk high probability setup. எல்லா செட்டப்ஸ் வந்து அகைன் எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸில் இருக்கு. இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும், வை டவுன் மூவ் வரும், கண்டிப்பாக டவுன் மூவ் வரும். ஆன் எண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னது, ஃபாஸ்ட் மூவ் வரும். டவுன் மூவ் சும்மாவே வராது, ஃபாஸ்ட்டாக வரும். எதுக்கு, அந்த ஃப்ளாட் பேட்டர்ன்ஸ், ஏபிசி ஃப்ளாட் பேட்டர்னோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். அதனால் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இந்த பேட்டர்னுக்காக நிறைய வெயிட் பண்ணுவாங்க. ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் இருந்தாலும் ஒரு பெரிய சிஸ்டமே வச்சுருப்பாங்க, இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக வந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. ஸ்மாலர் டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேம் அண்ட் மீடியம் டேர்ம் எல்லாமே இந்த பேட்டர்ன் மட்டும் வந்துச்சுன்னா. ஸோ ஏபிசி ஃப்ளாட்டில் 3 டைப் இருக்குது, அது வந்து போயிட்டு படிச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டைப்.
நான் ஏபிசி இர்ரெகுலர் ஃப்ளாட் வந்துச்சு. எப்போ வரும்? ஏபிசி இர்ரெகுலர் ஃப்ளாட் பேட்டர்ன் எப்போ வரும் மார்க்கெட்டில், எங்கே வரும்? ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம். இர்ரெகுலர் ஃப்ளாட் நம்ம வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணோம்னா எங்கே வரும்? வேவ் 2ல வரலாம், வேவ் 4ல வரலாம், வேவ் பியில் வரலாம். ஓகே, ஸோ வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் எவ்ரி பாசிபிலிட்டி. இங்கே வந்து வேவ் 2 இருந்தா ஃபஸ்ட்டு இங்கே இது வந்து சார் இது வந்து வேவ் 2 போடுறீங்க. ஓகே, வேவ் 2 போட்டிங்கன்னா இது வந்து வேவ் 1 இருக்கணும், இது வந்து புது இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகணும் அண்ட் வேவ் 3க்குள்ளே போகணும். ஸோ இஃப் ஃபர்ஸ்ட் சினாரியோ, இஃப் வேவ் 2, ஓகே, வேவ் 2 இருந்தால் இங்கே கண்டிப்பாக நம்ம வந்து 22,350லேருந்து 22,400 இந்த ரேஞ்ச் கண்டிப்பாக போக போகிறோம். மினிமம் டார்கெட். ஓகே, ஸோ அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்? உங்கள் 22,537 பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்ல, தாண்டி போகக்கூடாதுன்ட்டு தாண்டி போயிடும். அதனால ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவுண்ட்டாக மாறணும். ஆல்ரைட், ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ ஒரு ஸ்மால் பார்ட் எடுத்துட்டு அது வந்து நம்ம அடுத்த பிளான் பண்ணுறோம். செட்டப் நவ். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஃப் வேவ் 2 இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து வேவ் 4. வேவ் 4 இருந்ததுன்னா எப்படி? இப்போ ஸோ வேவ் 4 வந்ததுன்னா இங்கே வந்து உங்கள் எப்படி சொல்லுவாங்க, வேவ் 2 வராது, வேவ் 4 வந்துச்சுன்னா, ஒன் செகண்ட், சம்வேர் 1 2 3 4 5 ஃபிஃப்த் வேவ் வரும். ஸோ ஃபோர்த் வேவ் இருந்தால் நெக்ஸ்ட் வேவ் வந்து ஃபிஃப்த் வேவ் வரும். ஸோ ஃபிஃப்த் வேவ் எவ்வளோ தூரம் போகலாம்? இப்படி இருந்தால் ஃபிஃப்த் வேவ் வந்து எவ்வளோ தூரம் போகலாம்? In this case, your fifth wave will go all the way to minimum fast move வரும் கண்டிப்பாக. ஸோ 78% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 660, ஓகே, அவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம, பிகாஸ் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவ். ரைட், திஸ் இஸ் டைரக்ட் ஃபிஃப்த் வேவ்க்குள்ள. ஸோ அப்படி இருந்தால் எப்படி? நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து ஏற்கனவே 600 கிட்ட இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி வந்து ஏற்கனவே 22,650 கிட்ட இருக்கு. ரைட், ஓகே, பரவாயில்ல, நம்ம யோசிக்கலாம். இது வந்து ஒரு செட்டப்பாக வைக்கலாம். நமக்கு தெரியாது மண்டே மார்னிங் வந்து கிஃப்ட் நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட் மேலே இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ அப்படி கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன இருக்குது செட்டப் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கணும். இஃப் ஃபோர்த் வேவ் இருந்தால் இது வந்து மினிமம் வி கேன் ரீச் எவ்வளோ? 22,660 போடலாம், ஒரு ரவுண்ட் ஃபிகரா பாசிபிள் ஆஸ் ஃபிஃப்த் வேவ். ஆல்ரைட், இது வந்து பாசிபிலிட்டி வைக்கலாம். ஸோ மினிமம் என்ன தேவை ஒரு ஃபிஃப்த் வேவ்க்கு? மினிமம் என்ன தேவைன்னா இது வந்து பழைய லோ வந்து தாண்டி போகணும் மினிமம். ஸோ ஒன்ஸ் உடனே 700 தாண்டி கீழே போச்சு, ஆல்ரைட், நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும், எப்போ வேணால் திரும்பலான்ட்டு. ஆல்ரைட், ஸோ நாளைக்கு வந்து டைரெக்டாக, நாளைக்குனா மண்டே டைரெக்டாக கேப் டவுன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ணக்கூடாது. வெயிட் ஃபார் கிளாரிட்டி செட்டப். இப்போ நம்ம இன்ட்ராடேயோட செட்டப் டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ வில் டெல் யூ தட். ஆல்ரைட், இது வந்து ஃபோர்த் வேவ். ஃபோர்த் வேவ் இருந்தால் நவ் நெக்ஸ்ட் வந்து சார் வேவ் பி இருந்தால் என்ன பண்ணலாம்? வேவ் பி இருந்தால் இது வந்து 1x கிட்ட போகலாம், ஆனால் இது தாண்டி போகலாம்ல. ஸோ இது வந்து வேவ் பி இருந்தால், வேவ் சிக்கு நீங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஏ ஈக்குவல் டு சி போடாதீங்க. அப்படி நீங்கள் வந்து சில டைம் சி வேவ் தாண்டி போகலாம். ஸோ சி வேவ் வந்து மினிமம் நமக்கு தேவை பழைய லோ ஸ்விங் பிரேக் ஆகணும். மினிமம் 78% கிட்ட போகணும் சி வேவ் இருந்தால். ஸோ இங்கே வந்து பி வேவ் ஏதாச்சும் கம்ப்ளீட் ஆச்சுன்னா சி வேவ் வந்து மினிமம் 22,623 போகணும். ரைட், அது வந்து நம்ம ரூல்ஸில் இருக்குது, நம்ம ரூல்ஸில் இருக்குது. அதை தாண்டி போகலாம், நோ இஷ்யூஸ். இங்கே வந்துச்சுன்னா நம்ம உஷாராக இருக்கணும். ஆல்ரைட், ஸோ 1x தாண்டி போகலாம். பட் சி வேவ் இருந்தா ஏ இந்த பாயிண்ட்ல திரும்பி ஏபிசி இருந்தா தேர்ட் வேவ் 22,537 தாண்டி போகக்கூடாது. ஏன்னா திஸ் வில் கன்ஃபார்ம் நம்ம செட்டப். எப்படி இப்படி நெக்ஸ்ட் மூவ் எப்படி வரும்? நம்ம ஏபிசிடிஇ இதுக்காக
இப்படி. ஆல்ரைட். ஸோ ஃபார் தட் நீங்கள் வந்து இந்த நடுவில் இருக்குது வேவ் வந்து ஏபிசி வந்ததுன்னா 22,537 தாண்டி போகக்கூடாது. ஸோ இஃப் வேவ் சி இருந்தால் சிம்பிள், நான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக சொல்கிறேன் இதெல்லாம். ஸோ நீங்கள் வந்து மினிமம் 22,660 பாசிபிள் and should not break 22,537. ஓகே. ஸோ இந்த 537 வந்து பிரேக் பண்ணக்கூடாது அண்ட் திரும்பி நம்ம வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்க்கு போகணும். ஐ ஹோப் தட் இஸ் வெரி கிளியர். ஆல்ரைட், வெரி வெரி கிளியர். வேவ் 4ஓட அப்படி தான் ஆகும். சாரி, வேவ் பி. ஓகே, வேவ் பி ஆச்சுன்னா இந்த இர்ரெகுலர் ஃப்ளாட்டாக நெக்ஸ்ட் வேவ் வந்து அப்படி. ஸோ பேசிக்காக நம்ம எப்படி பண்ணுறோம், ஒரு வேவ் வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட்லேருந்து என்ன ஆகுது பின்னாடி வந்து பார்க்குறோம். ஸோ பேசிக்காக திஸ் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் அ ப்ராசஸ் ஆஃப் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். திஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு கேரண்டியாக மாறிடும் ஒரு வேவ் 5க்காக. நான் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின், இது வந்து 4th வேவ் இருந்தால் 5th வேவ் நம்ம யோசிக்கிறோம் இல்லை, ஒரு எண்டிங் டயக்னலாக 5th வேவ் பற்றி யோசிக்கிறோம் எண்டிங் டயக்னலாக. ஸோ அப்படி இருந்தால் எப்படி? ஸோ லெட்ஸ் கோ டு ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு பார்க்கலாம் 5th வேவ் எவ்வளோ தூரம் வரலாம். இது வந்து 5th வேவ் இருந்தால் எவ்வளோ தூரம் வரலான்ட்டு as per our analysis. This can go all the way down. ஃபைனலாக இந்த பிட் பற்றி சொல்கிறேன், இவ்வளோ தூரம் போகலாம், 440 வரையும் போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இப்படி லைட்டாக, ரைட்? ஸோ இன்கேஸ் இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, நான் வந்து பேசிக்காக நான் when this level breaks, இது வந்து ரிவர்சல் ஆகாமல் இந்த லெவல் தாண்டி போச்சுன்னா 22,537 தாண்டி போச்சுன்னா இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து போயிடும். யூ வில் பி லுக்கிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 22,350 லெவல், கீழே 300 to 400 லெவல் அந்த தாண்டி போகலாம். ரைட்? ஸோ பேசிக்லி எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். பட் ஃபார் நவ் மண்டே மார்னிங்காக என்ன பார்க்கணுன்ட்டு எப்படி பார்க்கணுன்ட்டு சொல்லிட்டேன். நான் எதுக்கு நம்ம வந்து இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, பேசிக்லி டைம் அனாலிசிஸ். டைம் அனாலிசிஸில் நம்மளுக்கு வந்து மைனர் டைம் ஜோன் இப்போ இருக்குது மார்க்கெட்டில். லாஸ்ட் டைம் டைம் ஜோன் எண்டில் போயிட்டு திரும்பிச்சு மார்க்கெட். ஸோ ஒரு ஹைக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு லோ வந்துச்சா, லோ கன்ஃபார்ம் ஆச்சா, இன்ஸ்டெட் ஆஃப் ஹை அப்படி இன்வர்ஷன் ஆச்சான்ட்டு யோசிச்சிருந்தோம். ஃபைனலாக இங்கே போயிட்டு திரும்பிச்சு மார்க்கெட். ரைட்? டைம் ஜோனுக்குள்ளே தான் எல்லாமே. நெக்ஸ்ட் டே ஃபால் வந்துச்சு. டைம் ஜோன் ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து ஃபால் வந்துச்சு. ஸோ சேம் திங் 21st டைம் ஜோன் எண்ட் ஆகுது. ஸோ மேபி 24th இல்லைனா 25th திரும்பி ஆகலாம் ஸ்டார்ட் அப். ரைட்? ஸோ பாயிண்ட் என்னன்னா, டைம் அனாலிசிஸில் வந்து ஸ்மால் டைம் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 21st 28th வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரெண்டாக இருக்கணும். ஆஸ் பர் டைம் அனாலிசிஸ். லாஸ்ட் டைம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். ரைட்? 4th Feb ஒரு ஸ்மால் டைம் ஜோன் இருக்குது. அதில் வந்து ரிவர்சல் ஓட ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகணும். ரைட்? போச்சு. அதுக்கப்புறம் 7th 14th வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரெண்டாக போகணும் மார்க்கெட்டில். என்னாச்சு, 7th ஒரு இன்டர்மீடியட் ஹை போட்டு மார்க்கெட் ஒரு சிங்கிளாக ட்ரெண்ட் வந்தது 14th வரைக்கும். ரைட்? ஸோ திஸ் இஸ் மைனர் சின்ன டைம் சைக்கிள்ஸ். இதெல்லாம் வந்து பாயிண்ட் ஹியர் இஸ் தட் நெக்ஸ்ட்டு நம்ம அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே 24th லாஸ்ட் டைம் நான் சொன்னேன், மூவ் இன்னும் முடிக்கல. மேபி ஃப்ரைடே இல்லைன்னா மண்டே வந்து முடிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி போச்சுன்னா 27th 28th வரைக்கும் தென் ஃபர்ஸ்ட் வீக் வந்து வி வில் ஃபினிஷ் திஸ். எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்கு. ஏன்ட்டு தெரியல. தட் இஸ் நாட் நம்ம கையில் இல்லை. எதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது மார்க்கெட்லன்ட்டு இட் இஸ் அப் டு மார்க்கெட்டோட ரூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிசைட் பண்ணல. இன்கேஸ் நம்ம 22,537 தாண்டி போச்சு கீழே, then this time zone acted a very important intermediate high 22,300 வரைக்கும் போகலாம். 300 to 400 zone. ரைட்? எனிவே, ஸோ நம்ம வந்து எப்படி சார் செட்டப் பார்க்குறது, இவ்வளோ அனாலிசிஸ் கொடுத்துறீங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது அட்லீஸ்ட் நம்ம டியூஸ்டே வரைக்கும் இன்ட்ராடே செட்டப் ஃபாலோ பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து இன்ட்ராடே இருக்கீங்க, ஃபுல் மொத்தம் வீக்காக நீங்கள் வந்து இன்ட்ராடே செட்டப் பார்க்குறீங்கன்னா ஓகே. நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் நம்ம சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட பேசிக்ஸ் ஒரு லைட்டாக டச் பண்ண போகிறேன்.
யாரும் வந்து டவுட் கேட்டாங்க. ஸோ சூப்பர் ட்ரெண்ட் செட்டிங்ஸ் நான் வந்து ஏற்கனவே குடுத்துட்டேன். யாரெல்லாம் டெலிகிராம்ல இருக்கீங்க, யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் எண்ட்ல தான் வரும் ஃபுல் கைடு வீடியோ. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். நம்ம இன்ட்ராடே செட்டப் என்னன்னா, பிரைஸ் அண்ட் டைம் மெத்தட். ஓகே. யாரெல்லாம் ஏற்கனவே தெரியும், நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெலிகிராம்ல போட போறேன். உங்க வீடியோ இன்னும் முடிக்கல. நான் வந்து அ நம்ப ட்ராப்ஸ் பத்தி பேச போறேன் ஆஃப்டர் திஸ் எக்ஸ்ப்ளனேஷன். ஆல்ரைட். நீங்க வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டு. இம்பார்ட்டன்ட் டைம் ஜோன் வந்து 9:43 AM. நம்ம என்ன பார்க்கணும் இந்த டைம்ல? 9:43 AMல இந்த லெவல்ஸ், பிரைஸ் லெவல்ஸ் இருக்குல்ல எல்லாமே. திஸ் ஆர் நத்திங் பட் கேன் லெவல்ஸ். சில மைனர், மேஜர் லெவல்ஸ் அப்படி இருக்கு டிஃபரன்ஸா. ஸோ பிரைஸ் இருக்கு, டைம் இருக்கு. ஸோ பிரைஸ் அண்ட் டைம் மெத்தட்னா நம்ம திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். இதான் மெத்தட் இல்லை, நிறைய மெத்தட் இருக்கு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த டைம்ல போய் எந்த லெவல் போய் எக்ஸாக்டா இந்த லெவல் 9:43 யூஸ் பண்ண போறோம் 4 மினிட் சார்ட் நிஃப்டியில். 4 மினிட் சார்ட் இல்லைன்னா நீங்க வந்து 1 மினிட் சார்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 9:43 என்ன மீனிங் என்னன்னா, 9:43 4 மினிட் கேண்டில் என்னன்னா 9:43, 44, 45, 46 4 மினிட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா. இது வந்து நீங்க 1 மினிட்டா பார்க்கலாம். இல்ல நீங்க வந்து எப்படி பார்க்கலாம், யூசிங் 5 மினிட்ஸ். ஓகே. 5 மினிட் சார்ட் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் 1 மினிட் டிஃபரன்ஸ் தான். அதனால நீங்க 5 மினிட் சார்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ பாயிண்ட் என்னன்னா, நீங்க என்ன பார்க்கணும், எந்த லெவல் போய் டச் பண்ணாத மார்க்கெட் எக்ஸாக்ட்லி இந்த டைம் ஜோன்ல. ஆல்ரைட். இந்த டைம் ஜோன்ல எந்த லெவல் டச் பண்ணாத மார்க்கெட், அந்த லெவல் வந்து இன்ட்ராடேக்காக வைப்ரேஷன் லெவல் ஆயிடும். இப்போ வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிச்சிட்டோம். நவ் வைப்ரேஷன் லெவலோட மீனிங் என்னது? இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா புல்லிஷ் செட்டப் பார்க்கலாம். இது கீழே சஸ்டெயின் ஆகுனா நம்ம வந்து பேரிஷ் செட்டப் பார்க்கலாம். இப்போ வந்து என்ட்ரி பற்றி நிறைய பேர் வந்து டவுட் இருந்தது. ஸோ சூப்பர் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு என்ட்ரிக்காக தான் வேலை ஆகலாம். சூப்பர் ட்ரெண்ட் வந்து என்ட்ரிக்காக நம்மளுக்கு ப்ராக்டிஸ், நம்ம வந்து டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அகைன் நீங்களும் யாரெல்லாம் வந்து சூப்பர் ட்ரெண்ட் செட்டிங்ஸ் இருக்க உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்பில் ஒன் அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர் வந்து திரும்பி சொல்கிறேன், அவர் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட், அவனுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பற்றி நிறைய தெரியும் எப்படி படிக்கணும்ன்ட்டு. ஸோ அவர் வந்து டைரெக்டாக ட்ரேடிங் குரூப்பில் போயிட்டாங்க. ட்ரேடிங் பண்ணிட்டு ட்ரேடிங் குரூப் இல்லை, டைரெக்டில் ட்ரேடிங்கில் போயிட்டாங்க. நான் சொல்கிறது டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணல. அவர் டைரெக்ட் ட்ரேடிங் போட்டாங்க. 3 நாளில் நல்ல 15,000-20,000 எவ்வளோ வந்தது தெரியல எக்ஸாக்டாக. லிலாண்ட் 3 டேஸில் 3 டேஸாக போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரீசெண்டாக தான் கொடுத்தேன் அந்த 3 டேஸ் 4 டேஸ் பேக் சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. எனிவே பாயிண்ட் என்னன்னா, டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, டைரெக்டாக ட்ரேடிங் போகாதீங்கன்ட்டு. ரைட். நான் வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வைப்ரேஷன் லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா சிம்பிள் புல்லிஷ் செட்டப் பார்க்கலாம். இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்து பேரிஷ் செட்டப் பார்க்கலாம். நான் என்ட்ரி பாயிண்ட் நீ சூப்பர் ட்ரெண்ட் இல்லைன்னா, நீங்கள் வந்து கைடு இல்லைன்னா, நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஓகே இது கட் ஆகுது லெவல், நான் வந்து ஷார்ட் எடுக்கணும். மேலே திரும்பி போகுதுன்னா நான் லாங் எடுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் லெவல் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்காக நீங்கள் ரெடி இருக்கணும். லெவல் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ட்ரிக்காக நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இல்லை நீங்கள் வந்து செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எலியட் வேவ் படிச்சுட்டு இந்த ஸ்ட்ரக்சர் சப்போஸ் முடிய போகுது, கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஆனால் தாண்டி போச்சு, நீங்கள் எப்படி வெயிட் பண்ணலாம் ஃபார் இஸ் அப் மூவ். ஸோ வாட் ஹேப்பன் இயர், லாஸ்ட் டைம் இந்த எக்ஸாம்பிள் பற்றி, இந்த நாள் வந்து அட் திஸ் பாயிண்ட் நமக்கு இந்த ஹை மார்க்கெட் ஃபால் டவுன், டைம் ஜோன் இங்கே இருந்தது அண்ட் ப்ரைஸ் ஜோன் இங்கே இருந்தது நம்மள்கிட்ட. இது வந்தது வைப்ரேஷன் லெவலில் இங்கே எப்படி வந்தது அன்னைக்கு 19th. எக்ஸாம்பிள் வந்து டெலிகிராம் குரூப்பில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வைப்ரேஷன் லெவல் இங்கே வந்தது, டைம் ஜோன் இங்கே இருந்தது. ரைட். நவ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததுன்னா, இது வந்து ஏபிசி, இது வந்து கண்டிப்பாக கீழே தான் வரணும். ரைட். கண்டிப்பாக கீழே தான் வரணும். ஸோ நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, இதுக்காக நான் வெயிட் பண்ணேன். நான் உடனே லாங் எடுக்கல. தாண்டி போச்சு இல்லை, வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிச்சிட்டோம், ப்ரைஸ் தாண்டி மேலே போச்சு, நான் வந்து லாங் எடுக்கல. நான் வெயிட் பண்ணியிருந்தேன் திரும்பி கீழே வரணுன்ட்டு எனக்கு தெரியும். ஸோ டவுன் மூவ்க்காக வெயிட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்தது, வி காட் அ குட் என்ட்ரி. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி யூஸிங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டிவ் அனாலிசிஸ். இதுதான் நீங்கள் பண்ணணும். ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். நீங்கள் வந்து எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் இன்னும் படிக்கலன்னா அகைன் ஐம் டெல்லிங், அதுதான் மெயின் பாயிண்ட். யூ ஹேவ் டு ஸ்டடி தட். சேம் திங் இப்போ வந்து இன்ட்ரா வீக் செட்டப், வீக்லி ஒன் செட்டப் இருந்தால் போதுன்ட்டு. ஸோ யூஸ் நிஃப்டியோட 15 மினிட் சார்ட்.
லெவல்ஸ் இருக்குது. லெவல்ஸ் இருக்குன்னா சேம் திங், டைம் ஜோன் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் ஜோன் வந்து 25th வருது, நெக்ஸ்ட் டைம் ஜோன் வந்து 28th வருது, ரைட்? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டைம் ஜோனில் என்ன பார்க்கணும், இந்த லெவல் போய் மார்க்கெட் டச் பண்ணுது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த லெவல்ஸ் இல்லாமல் வேற ஏதாவது புதுசு லெவல் இருந்தால் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுவேன் இந்த டெலிகிராம் குரூப். ஆல்ரைட், டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 25th 28th, சிம்பிள் ஆஸ் தட். 25th ஃபஸ்ட் டைம் ஜோன் இருக்குது, அங்கே போயிட்டு பாருங்கள் எந்த லெவல் டச் பண்ணுது மார்க்கெட். அங்கேருந்து சிம்பிள் அஸ் தட், வாட் டைரெக்ஷன் மார்க்கெட் டேக்ஸ், மேலே போதா கீழே போதா. ஆனால் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ப்ரைஸில் மார்க்கெட் இப்படியும் வரலாம், கிறிஸ் கிராஸாக போகலாம், நெக்ஸ்ட் வீக் கிறிஸ் கிராஸாக போகலாம், அண்ட் தென் மேபி ஆஃப்டர் 28th ஒரு ஃபால் வரலாம். ஆல்ரைட், ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து அட்லீஸ்ட் 25th வரைக்கும் இன்ட்ராடே மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். டோன்ட் எப்படி சொல்லுவாங்க, ஜம்ப் பண்ணாதீங்க வரட்டும். பிகாஸ் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி டைரெக்ட் கேப் டவுன் ஆச்சுன்னா மேபி உங்கள் அனாலிசிஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். பிகாஸ் அந்த 537 லெவல் தாண்டி போச்சுன்னா மொத்தமாக நம்ம சேஞ்ச் பண்ணணும், அனாலிசிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும். கீழே இருக்கிற லெவல்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகிடும். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் த நம்ம இன்ட்ராடே ஒரு வீக்லியோட மெத்தட். நான் லாஸ்ட் டாபிக் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இஸ் யோர் நம்ம ட்ராப்ஸ் பற்றி. லாஸ்ட் டைம் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது ட்ராப்ஸ், let me remove all this. alright, ஸோ ட்ராப்ஸ் லாஸ்ட் டைம் நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் டெய்லி சார்ட் போயிட்டு ட்ராப்ஸ் ஓட டெலிகிராம் குரூப்பில் நிறைய ஒரு லாங் மெசேஜாக போட்டேன். எப்படி நம்ம வந்து நான் வந்து ரிசர்ச் போட்டு நான் கண்டுபிடிக்கிறேன், ஷார்ட் டைப் சொல்கிறேன் என்ன ஆகுதுன்ட்டு. அட் த எண்ட் ஃபர்ஸ்ட் ட்ராப்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், அந்த மஷின் எப்படி மூவ் ஆகும்ன்ட்டு சொல்கிறேன். எப்போவுமே வந்து சப்போஸ் இப்போ வந்து டவுன் மூவாக போயிட்டுருக்குல்ல, ஸோ நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பெரிய கையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட் கவரிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது, ஸ்டேஜ் 1 வந்து ஷார்ட் கவரிங் பண்ணுவாங்க. ஷார்ட் கவரிங்னால மேலே போகும் மார்க்கெட், ரைட்? செகண்ட் ஸ்டேஜ் வந்து ட்ராப். ட்ராப் வந்து இந்த லோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஷார்ட் கவரிங், திரும்பி அந்த லோ பிரேக் ஆகும். ஸோ திஸ் மூவ் எல்லாமே ஃபுல்லாக ஒரு ட்ராப் மூவ் தான். ரைட், ஸோ லைவ் மார்க்கெட்டில் எப்படி பார்த்தோம் நான் அதெல்லாம் வந்து சொல்கிறேன். பட் பிஃபோர் தட் ஐ டெல் யூ ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த லோலேருந்து மேஜர் ஷார்ட் கவரிங் ஆயிருக்கு இந்த பாயிண்டில், மேஜர் ஷார்ட் கவரிங். அதுக்கப்புறம் எல்லா செல்லிங் மூவ் வந்தது, அது வந்து கம்மி செல்லிங் ப்ரெஷரில் வந்தது, ஸ்மால் ஆகிறது. அண்ட் எல்லா புல் பேக் வருது இல்லைங்க, எல்லா புல் பேக் வந்து செம்மையாக சூப்பர் ஸ்ட்ராங் ஷார்ட் கவரிங் ஆகுது. அது எப்படி சார் சொல்கிறீங்க, சூப்பர் ஸ்ட்ராங் ஷார்ட் கவரிங் ஆகுது, ப்ரைஸ் அவ்வளோ தூரம் மேலே போகல, பட் நீங்கள் வந்து வீக்காக போகுது, செல்லிங் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, ஆனால் ப்ரைஸ் வந்து 1000 பாயிண்ட்டாக ஊந்துது, அது எப்படி சொல்கிறீங்கன்ட்டு. நவ் இந்த பாயிண்ட் ரீட்டைலருக்கு 99% ரீட்டைலருக்கு புரியாது. திஸ் இஸ் பார்ட் ஆஃப் வால்யூம் அனாலிசிஸ். நான் வந்து வால்யூம் அனாலிசிஸ் மேபி இந்த இயர்க்குள்ளே நான் வந்து யூடியூப்பில் கோர்ஸ் போடுவேன், எப்படி என்ன பார்க்கணும் எப்படி பார்க்கணுன்ட்டு. ரைட் நவ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கேண்டில்குள்ள நடுவில் இருக்குது ஸ்டோரி. இதெல்லாம் டவுன் மூவ் வரத்துக்கு காரணம் ஷார்ட் இருக்கலாம், ஷார்ட் ப்ரெஷர் அதெல்லாம் சொல்லுவாங்க, ஷார்ட் இருக்கலாம். இன்னொரு காரணம் புல் டிமாண்ட் இல்லாததுக்கு காரணம். இப்போ ஷார்ட் வந்ததுன்னா ஷார்ட் ப்ரெஷர் இருந்தால் ஓகே, ஷார்ட்ஸ் இருக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு ஓகே டன். இப்போ புல் டிமாண்ட், ஸோ புல்லிஷ் பெட்ஸ் ஓட டிமாண்ட் இல்லைன்னா அதுவும் ஒரு காரணம் ஃபால் ஆகிறது. புரியுதுங்களா? லாங்ஸ் டிமாண்ட் இல்லை, லாங்ஸ் இல்லை மார்க்கெட்டில், அதுவும் ஒரு காரணம் ஷார்ட் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு. எல்லாமே ஷார்ட் தான் இல்லை. எனிவே அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டாபிக், வந்து அவ்வளோ தூரம் போக தேவையில்லை. நம்ம வந்து ட்ராப்ஸ் பற்றி பேசுகிறோம். ஸோ இந்த பாயிண்டில் இந்த லைவ் மார்க்கெட்டில் நான் 27th ஃபெஸ்ட் நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தோம், 27th ஜான்வரிக்கும். பிஃபோர் தட் நான் என்ன சொன்னேன், ஜானோட எக்ஸ்பைரி வருது, ஜான் மந்தோட எக்ஸ்பைரி, அடுத்த எக்ஸ்பைரி வந்து நம்ம பட்ஜெட் மூவ் வரப்போகுது. இந்த பாயிண்டில் ஜானோட ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் காணும். ஜானோட ஃபியூச்சர்ஸில் பெரிய ஷார்ட்ஸ் வந்து ஏற்கனவே எக்ஸிட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஃபெப்ரவரி ஃபியூச்சர்ஸில் இன்னும் எக்ஸிட் பண்ணலை. ஸோ அந்த பாயிண்டில் நான் என்ன சொன்னேன், 2 ஸ்டேஜ் மூவ் தேவை நம்மளுக்கு. ஸோ நான் என்ன சொன்னேன், வி வில் வெயிட் ஃபார் ஃபெப்ரவரியோட ஷார்ட் கவரிங்காக வெயிட் பண்ணலான்ட்டு. கரெக்டாக நம்ம டைம் ஜோனில் ட்ரிகர் ஆச்சு அந்த மூவ். கரெக்டாக
நம்ம டைம் ஜோனில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுமோ அந்த டைமில் ட்ரிகர் ஆச்சு, ரைட்? ஸோ வி காட் த ஷார்ட் கவரிங். ஆனால் அது வந்து ட்ராப் எப்படி கன்ஃபார்ம் ஆகணும்? ட்ராப் பற்றி என்ன சொன்னால் 2 ஸ்டேஜ் மூவ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஷார்ட் கவரிங் வந்தது ஃபெப்ரவரி மந்தோட, கரெக்ட்? ஃபியூச்சரில் ஷார்ட் கவரிங் ஆச்சு. செகண்ட் வந்து இந்த லோ வந்து திரும்பி தாண்டி போகணும், திரும்பி இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் ஸ்டேஜில் வந்து செகண்ட் ஸ்டேஜில் இந்த லோ வந்து பிரேக் ஆகணும். அப்போ தான் இந்த மூவ் வந்து கன்ஃபார்ம் ஆகும் ட்ராப் பண்ணிட்டு. ஆல்ரைட், ஸோ இட் டுக் அ லாட் ஆஃப் டைம், கிட்டத்தட்ட 15-20 டேஸ் ஆச்சு. ஆனால் பட் இட் கேம் பேக். இப்போ தான் நம்மளுக்கு ட்ராப் என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ பேசிக்காக நான் சொல்கிறது பாயிண்ட் என்னன்னா, இந்த எல்லாம் மூவ் ஃப்ரம் யோர் டிசம்பர் ஹை. இப்போ ஜான்வரி ஹை வந்து சின்ன மூவ் தான். டிசம்பர் ஹைலேருந்து மூவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜஸ்ட் சிங்கிள் ட்ராப் இன் த மார்க்கெட். எஸ்பெஷலி கேரண்டியாக சொல்கிறேன், ஜான்வரி மந்த்லேருந்து மினிமம் கேரண்டி எனக்கு தெரியும். ஸோ இது வந்து 21,000 போகலாம், 22,000 போகலாம், நோ இஷ்யூஸ். எனக்கு தெரியும் இந்த பாயிண்ட் திரும்பி வரப்போகுது இந்த வருஷம். இட் இஸ் கோயிங் டு கம் ஃபார் ஷோர். எப்போ வரும் டிபெண்ட்ஸ் ஆன் எப்போ இந்த மூவ் முடி போகுதுன்ட்டு. ஆல்ரைட், ஸோ வில் ட்ராக் தட். எனக்கு ஐடியா இருக்குது எப்போ வரலான்ட்டு. பட் ஆனால் இப்போ சொல்கிறது வெரி early ஸ்டேஜஸ். எனக்கு வந்து சொன்னால் சில பீப்புள்ஸ் வந்து ரெடியாக இருப்பாங்க. நான் ஏற்கனவே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து எல்லாரும் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஏபிசி ஃப்ளாட் பேட்டர்ன் கண்டுபிடிங்க மினிமம் வீக்லி டைம் ஃப்ரேமில் போதும்ன்ட்டு. அது மீனிங் எல்லாம் வந்து மேபி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எனிவே பாயிண்ட் ஹியர் இஸ் தட் ட்ராப்ஸ் ஓட அனாலிசிஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ஸ்டேஜ். அட்வான்ஸ் கான்செப்ட் தாண்டி போய் 3 ஸ்டேஜ் இருக்கும் ஹை லெவலில். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கான்செப்ட் முடிக்கணும். நீங்கள் வந்து மார்க்கெட் சர்வைவ், கண்டிப்பாக மார்க்கெட்டில் சர்வைவ் பண்ணணும்னா. எனிவே ஐ விஷ் யூ ஆல் த லக் இன் நெக்ஸ்ட் வீக். வி நோ வாட் டு டூ. எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டேன். அடுத்த வரப்போது இம்பார்ட்டன்ட் ரிலீஸ் எல்லாம் அட்வான்ஸ் கான்செப்ட் தான் தமிழில் வரப்போகுது. நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துடணும் இன் மை ஒப்பீனியன். எடிட்டிங் எல்லாம் பண்ணோம், பாதி ஆல்ரெடி ஒர்க்கில் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மார்ச் ஸ்டார்டிங்லேருந்து ரெடியாக இருப்பீங்க நீங்கள். இதெல்லாம் 2 வித் திஸ், அதுதான் என்னோட பிளான். மார்ச் மந்த் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து உங்கள் கையில் இருக்கணும், ரைட்? ஸோ தட் இஸ் மை பிளான். I'll talk about this more later, but right now I'll see you in the next video guys. next video பார்க்கலாம். next week நான் வந்து midweek வீடியோ போட முடியாது because I'll be traveling. ஸோ ட்ராவலிங் பண்ணோம், ரெக்கார்ட் பண்ணுறோம், அதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அனாலிசிஸ் நான் வந்து டெய்லி லெவல்ஸ் எல்லாம் போடுவேன். மினிமம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி மாறும்ன்ட்டு அதெல்லாம் வந்து டெலிகிராம் குரூப் போடுவேன். தேங்க்யூ கைஸ், மோஸ்ட் ஆஃப் யூ ஆர், நீங்கள் வந்து சீரியஸாக படிக்கிறீங்க, அதுதான் எனக்கு தேவை. என்னோட எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து நாட் ஃபார் எப்படி சொல்லுவாங்க, ஒரு கோர்ஸ் செல் பண்ணுறதுக்கு, இல்லைனா நீங்கள் வந்து நாளைக்கு போய் ட்ரேட் எடுக்கிறது, சிக்னல் கொடுக்கணுன்ட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் லைக்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு நான் வந்து படிக்கும்போது யாருமே கைட் பண்ணுறது இல்லை. ப்ளஸ் நான் வந்து என்னோட காட் கிட்ட டீல் பண்ணேன். என்ன டீல் பண்ணிங்கன்னா, நான் டீல் என்னதுன்னா பேசிக்காக நான் வந்து காட் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், சில ஐடியாஸ் இல்லை டிஸ்கவரி ரிசர்ச் எல்லாம் வந்து எனக்கு தெரியல என் மைண்டுக்கே எப்படி வருதுன்ட்டு இது ஐடியாஸ் எல்லாம். ஸோ ஃபைனலாக எனக்கு புரிஞ்சிச்சு, நான் பண்ணலை, இது யாரும் வந்து எனக்கு கைட் பண்ணுறாங்க மேலேருந்து. ஸோ அதனால நான் வந்து இன்னொருத்துக்கு கண்டிப்பாக கைட் பண்ணோம். அதுதான் டீல். ஓகே, டீல் அதுதான். ஒரு டைமில் நான் வந்து வெரி ஹை லெவல் அனாலிசிஸ் ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன். லைக் நம்ம ஆஸ்ட்ரோ லெவல் எக்ஸாக்ட் டேட்ஸு, ஆஸ்ட்ரோ லெவல்லேருந்து எங்கே டேர்ன் அதெல்லாம் ரொம்ப ஹை லெவல். ஸோ அதை நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அது மிஸ்யூஸ் பண்ணிட்டு மிஸ்லீட் பண்ணுறாங்க. இப்போ இருக்குது லெவல்ஸ் எல்லாமே இந்த வீக்லி லெவல்ஸ், டைம் ஜோன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன்ல, ஒரு நம்பி கொடுத்தேன். இது வந்து ஓகே நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக போகணும், இது ஃப்ரீயாக லேர்ன் பண்ணோன்ட்டு. ஆனால் இன்னும் ஸ்டில் சில பேர் வந்து என்னோடய லெவல்ஸ், டைம் ஜோன்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரைவேட் குரூப்ஸில் சேல் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு 2 minutes ஆகும். நான் ஸ்டாப் பண்ணால் அவங்க கடையெல்லாம் மூடிடும். 2 minutes ஆகும். மார்ச்சில் இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் வந்து வீக்லி லெவல்ஸ் அட்லீஸ்ட் நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். டெய்லி லெவல்ஸ் இருக்கட்டும், ஆனால் வீக்லி லெவல்ஸ் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன். எனிவே கைஸ், I'll see you in the next video. Thank you for watching this. Definitely do leave a like and comment. In case உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் திரும்பி சொல்கிறேன், போடுங்க கமெண்ட்ஸில். நான் வந்து again I will definitely address them in the next video. Take care and be safe.